மழையில் நனைந்த கிரெயின் வந்து லைக் நிறைய ஷேட்ஸ் ப்ளே பண்ண முடிஞ்சது இந்த ஜீவான்ற கேரக்டருக்கு. ஸோ பிளேஃபுல்லாக முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறது ரொம்ப விருப்பமாக இருந்தது. ஒவ்வொருத்தங்க கருத்து அவங்களோட பர்சனல் கருத்தாக இருக்கணும், மற்றபடி அதை வந்து வேற யார்கிட்டையும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அப்படி பண்ணாமல் இருந்தால். முன்னாடியெல்லாம் இந்த சோஷியல் மீடியா இல்லையா அப்பவும் எவ்வளோ 365 நாள் படம் ஓடி இருக்கு, எவ்வளவோ படங்கள் ஓடி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி படங்கள் ஏன் இப்போ ஓடாது? எவ்வளோ ஓடிடி என்ன விஷயங்கள் வந்தாலும் சில படங்களை தான் ஓடிடியில பார்ப்பாங்க. அவங்களுக்கு வெளியில வந்தாதான் அவங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். ஒன்னு தியேட்டரு இல்லைன்னா பீச் பார்க், இதுதான் அவங்களோட பொழுதுபோக்கு. I also agree, like maybe we can stop the reviewing for a bit and then give people a chance to explore, figure out, take the decision, and then eventually word of mouth la panna nalla irukonna. தியேட்டருக்கு வரும்போது நீங்க என்னதான் ராங் கமெண்ட்ஸோ என்ன விஷயங்கள் கொடுத்தாலோ படம் நல்லா மட்டும் இருந்தது, நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்னா மாலை நேயர்களுக்கு வணக்கம். நான் பிரவீன் கேஸ். ஒரு சூப்பரான இன்டர்வியூல கூட மழையில் நனைகிறேன் டீம் இருக்காங்க. வணக்கம். ரொம்ப சந்தோஷம். டைட்டிலாக ரொம்ப ஸ்வீட்டா தமிழ் டைட்டிலா ஜிவிஎம் சார் படங்கள்ல ஒரு ஸ்டைல் இருக்கும். அந்த டைட்டில் கேட்கும்போது பயங்கர பெருசுவா இருக்கும். அது ஒரு ஃபீல்ல இருந்துச்சு. அந்த ஸ்க்ரீன்லயும் போஸ்டர்ஸ்லயும் பார்க்கும்போதும் அந்த அளவுக்கு ரொம்ப ரொமான்டிக்கா ரொம்ப அழகா இருக்குங்க. ஸோ அது மீண்டும் ரமா மோனிகா ஜாவும் பார்க்குறோம், டான்ஸ் அவர்களையும் பார்க்குறோம். பயங்கர சந்தோஷம். படம் பண்ணிருக்கீங்க. அந்த சாங்ஸாவும் சரி, ட்ரெய்லராகவும் சரி, எப்படி ரெமோல வந்து ஒரு அட்ராக்ஷன் இருக்குதோ அந்த அட்ராக்ஷன் எவ்வளவு ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஐ மீன் ஃபர்ஸ்ட் டைம் தான் நாங்க ஆட் பண்ணி பண்றோம். ஸோ இந்த லவ் ஸ்டோரி வந்து லைக் கேட்கறச்சே ரொம்ப டெப்த்ஃபுல்லா இருந்தது. ஸோ என்னோட கேரக்டர் ஜீவா, இவங்க ஐஸ்வர்யான்ற கேரக்டர். என்ன லுக் பெட்டர், அந்த லுக்கா இந்த லுக்கா? நம்ம ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொரு மாதிரி. இன்னொரு படம் வருது மார்க்கான்னு சொல்லிட்டு, ஸோ அதுல இந்த லுக்கு தான். இல்ல உண்மை முகந்தனும் நானும் பண்ணிருக்கேன். ஸோ 20th ரிலீஸ் ஆகுது. தமிழ்லயும் டப் பண்ணிருக்கோம் அது. ஆமாம், நானே பண்ணியிருக்கேன். ஸோ தமிழ் டப்டு படம் தான் அது. மலையாளம்ல எடுத்த படம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் இந்த மாதிரி ஸோ ஸோ என்ன சொல்லணும்னா, மழையில் நனைந்த கிரெயின் வந்து லைக் நிறைய ஷேட்ஸ் ப்ளே பண்ண முடிஞ்சது இந்த ஜீவான்ற கேரக்டருக்கு. ஸோ பிளேஃபுல்லாக முழுக்க ஒரு லவ் ஸ்டோரி, அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி பண்ணுறது ரொம்ப விருப்பமாக இருந்தது. ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி அமைஞ்சது. சார் வந்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. ஸோ அது வந்து நாங்கள் என்ன அதில் வச்சு பார்க்குறச்சு எனக்கு பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ரபா தான் ஹீரோயின் சொல்லிட்டு தான் எனக்கு கதை வந்தது. ஸோ அதனாலே பிடிச்சிருந்தது. ஸோ யோசிச்சு பார்த்து நல்லா இருக்கு, நல்லா வேற செமையா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படி வந்திருக்கேன். அவங்க இருந்தாலே கெமிஸ்ட்ரியும் நல்லா ஒர்க் ஆச்சு. ஸோ ஐ திங்க் என்ன அவங்க தான் சொல்லணும், நானே பேசுறது. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் இட் இஸ் ரிலேட்டிவ்லி fresh new team and அந்த நியூனஸ்ல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. You know, everybody has a new perspective, different perspective, and how we all came together to bring out one beautiful movie like this. I had a fantastic time with Anson. Anson is, you know, the neighbor, meaning we're from Kerala, same state. Under that instant or connection irukudhu. Very good friends now after correct, the movie. Definitely after. So, 4 years மேல ஒரு travel. Correct. ஆமா. Yeah, and ரொம்ப நல்ல experience because in fact both of us are exploring. At that time we were relatively new to the industry and we have, so I think that also helped. We helped each other up. So andamari I think because we were able to establish that friendship, we were able to bring the that kind of chemistry and
that to the movie. Yeah. beauty to the characters in the film. So overall, I had a great time. சார் மியூசிக்ல ரொம்ப ப்ளசண்டா அழகா இருக்கு. மியூசிக்ல ஏன்னா ஒரு ஒரு படம் அப்படின்னும் போது எந்த அளவுக்கு டேரக்டர் முக்கியமா இருந்தாலோ அதை விட முக்கியமான ஒரு ஆளான மியூசிக் டேரக்டர் பாருங்க. அதுக்கான ரீசன்னா அதுக்கப்புறமா ஒரு அவுட் வந்ததுன்னா அது உயிர் தரதே நீங்கதான். எப்படி இருந்தது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்? நிறைய மியூசிக் ஒர்க் இருக்கும் அப்படின்னு ஃபீல் இருந்துச்சு. ஆமாம், நிறைய இருந்துச்சு. நல்லா எஃபர்ட் பண்ணி தான் பண்ணியிருக்காரு. அது ஆஸ் அ பிகினர் ஒரு லவ் மூவி கிடைக்கிறது பெரிய விஷயம். அதுவும் நல்ல சப்போர்ட் இருந்தது. அப்புறம் எல்லா சைட்லேருந்தும் நல்ல சப்போர்ட் இருந்தது. நல்ல அஃப்கோர்ஸ் டைரக்டர் தான் முக்கியம். நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் படம் ஹாரர் படம் எடுத்தா கூட பரவாயில்ல. லவ் படம் லவ்விங் டைரக்டர். ஒரு பாட்டு பேசுவோம். இது இல்லை, இதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதே மூடு தான் இருக்கும். பட் நம்ம எடுக்கிற சீன் வந்து வரும்போது தென் தில் சேஞ்ச் இன் ஸ்கிரிப்டில். இந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி வந்து தில் கன்வெர்ட். லைக் வந்து அங்கே இந்த ஜாலியாக தேவைன்னா இருக்கும். ஏன்னா அந்த கதையில் வந்து அவங்களுக்குள்ள அந்த ஜாலின்ற மாதிரி கெமிஸ்ட்ரி எங்கேயுமே இருக்கல. ரெண்டு பேரும் வந்து பரஸ்பரமாக மீட் பண்ணுறாங்க, போகிறாங்க, வராங்க, பேசிக்கிறாங்க, அப்படி எங்கேயுமே இருக்காது. பட் ஸ்டில் தெர் இஸ் லவ். இதை தாண்டி வந்து சி நீங்கள் படம் பார்க்கும்போது ஒருத்தர் ஃபீல் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 7G வந்துச்சுன்னா தென் சிவா பர்ஸ்பெக்டிவ் கண்டிப்பாக டெஃபினட்டாக இருக்கும். ஸோ ஒரு எமோஷனல் மூவி லைக் சூப்பர். சிம்முடைய சார் சொல்லுங்க, உங்களுடைய அழகான ஃப்ரேமிங் சொல்லுங்க. எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. நல்லா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆக்சுவலாக இவரோட ஒர்க் வந்து ஒரு பெரிய உழைப்பு ஆக்சுவலாக படத்தில். பிகாஸ் எனக்கு நிறைய பேர் பார்த்து கேட்ட முதல் கேள்வி யார் சினிமாட்டோகிராஃபர் அவங்க கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதான். They doesn't know who's Kalyan, but I have to explain. Like Kalyan சொல்லிட்டு பண்ணுறது பண்ணியிருக்காருங்க. He has given life. அதே மாதிரி வந்து விஷ்ணு பிரசாத் இவர் வந்து ஒரு மியூசிக்கில் அந்த படத்தை என்ன எலிவேட் பண்ண முடியுமோ, ரீ ரெக்கார்டிங் வந்து இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒரு ஃபீல் பண்ணி அதுலேருந்து வந்து he has given the output ஆக்சுவலாக. ஸோ அது ரெண்டு பேர் வந்து ஸ்டாண்ட் அவுட் கேரக்டர்ஸ் ஆஃப் திஸ் மூவி அப்பார்ட் ஃப்ரம் ஆர்டிஸ்ட். ஓகே, பிகாஸ் they are going to carry அவங்கள ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க. பட் ஸ்க்ரீனுக்கு பின்னாடியிலேருந்து உழைச்ச ரெண்டு பேர் வந்து ஐ ஹேவ் டு கிவ் கிரெடிட் ஹியர். அண்ட் ஒன் மோர் பர்சன் இருட்ட வெங்கடேஷ் ஆக்சுவலாக. பிகாஸ் அந்த படத்துக்காக இந்த மூமெண்ட் இருக்கும் உழைச்சிட்டு இருக்காரு. யூ ஒன்ட் பிலீவ் மீ ஆக்சுவலாக. இப்போ இன்னும் 2 கட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதோ ஸ்னீக் பிக் அது டேட் இருக்கு ஆக்சுவலாக. ஸ்டுடியோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது முடிச்சு நாங்கள் போனோம். ஸோ அவரோட ஒரு என்ன சொல்கிறது ரிப்பீட்டடாக வந்து டயர்ட் ஆகாமல் வந்து என்ன சொன்னாலும் சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வால்யூம்ஸ் ஆஃப் ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஆக்சுவலாக. ஸோ அவரை மென்ஷன் பண்ணணும் ஆக்சுவலாக இங்கே. ஸோ இது வந்து ஒரு டீம் ஆக்சுவலாக. அண்ட் இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே எனக்கு இது கேட்கணும். எங்க காஸ்டியூம்லாம் வாங்குறீங்க? பயங்கரமா இருக்கு. சாரியும் சரி ஸ்டைலிஸ்ட்க்கு தான் கொடுக்கணும் எஃபோர்ட். நாமளே போய் ஸ்டைல் பண்ணி வாங்க. சூப்பர், ஈவன் பெட்டர். சொல்லுங்க சார். கிளாஸ் இந்த கிளாஸ் வந்து நான் ஒரு வாட்டி அப்படி பேங்காக் போறச்சு அங்கேருந்து வாங்கினேன். பேங்காக் நல்ல கதைகள் தான். ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. ரசிக்கிற மாதிரி தான் இருக்கு. தனியா சோலோ ட்ரிப்புங்க. அப்படியா? ஆமா, சோலோ ட்ரிப் தான் போறது. ஸோ அதனால எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னா சோலோவாக தான் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணிட்டு அப்படியே அது வேற ஒரு கதை. ஸோ அது அப்புறமா அப்படி போயிடும். ஸோ மற்றபடி காஸ்டியூம்ஸ் எல்லாம் லைக் பெங்களூர் ஜாராலேருந்து வாங்கின ஷர்ட்டு. ஜாராலேருந்து
எனக்கு என்னன்னா இப்போ படத்தை தாண்டி வெளியே இப்ப நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். முக்கியமா ஆஃப்டர் பங்கு ரிலீஸ்ல எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா பப்ளிக் ஒப்பீனியன் வேணாம், படத்தோட ரிவ்யூஸ் வேணாம், ஒரு வாரத்துக்கு வேணாம் அப்படின்னு ஒரு ஃபீல் தரும். இது எந்த அளவுக்கு பாசிட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, நெகட்டிவா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு பாயிண்ட்ல வெளியில இருந்து ரெஸ்பான்ஸ் சொல்றாங்கன்னா, சப்போஸ் ஒரு நல்ல படம் வருது, ஒரு சின்ன பட்ஜெட் வருது, அவங்க ப்ரமோஷனா பெரிய ஐடியா இல்லை அப்படின்னு இந்த மாதிரி அந்த ரிவ்யூஸ் அண்ட் பப்ளிக் ஒப்பீனியன்ஸ் தான் அந்த படத்தை பெரிய ரேஞ்சில் போய் ஆடியன்ஸ் சேர்க்குது. இப்போ அதுவே இல்லைன்னா எப்படி இந்த மாதிரியான படங்கள் வந்ததுன்னு தெரியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்காங்க. எல்லா தாட் ப்ராசஸும் ஆக்சுவலாக ஒரு 1 வீக் அப்புறம் ரிவ்யூஸ் கொடுக்கலாம். அது வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைக்கிறதுல தப்பே இல்லை. ஏன்னா பல கருத்துக்கள் தானே, ஒருத்தங்களோட கருத்து வேற வேற. அண்ட் ஒருத்தங்களுக்கு சில டைம் அவங்க எந்த மூட்ல வந்து படம் பார்க்குறாங்க, அவங்க படம் பார்க்குற டைம்ல ஃபோனில் என்னென்ன வருதுன்னு தெரியாது, ஃபோனில் வேற டென்ஷன் வரும், அதில் வேற நம்ம படம் பார்க்குறோம், படத்தில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், அதில் இருக்கிற சின்ன ஒரு டீட்டெயில் விட்டுருவோம். ஸோ அதனால சில டைம் அவங்களுக்கு புரியாமல் கூட போகலாம். ஸோ இதுக்கு பின்னாடி இருக்கிற ப்ரொடியூசராக இருக்கட்டும், டிரெக்டராக இருக்கட்டும், கேமராமேனாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், இவங்க போட்டிருக்கிற எஃபர்ட் ரைட் டு த லைட்மேன்லேருந்து எல்லாருமே போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து அவ்வளோ மாசக்கணக்கோ வருஷக்கணக்கோ போட்டிருக்கிற எஃபர்ட் வந்து வீணா போயிடுது. ஒரு வார்த்தை விட்டா தப்பா போயிடுது. ஸோ அது தவிர்க்க முடிஞ்சா ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஒவ்வொருத்தங்க கருத்து அவங்களோட பர்சனல் கருத்தா இருக்கணும். மற்றபடி அதை வந்து வேற யார்கிட்டையும் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி அப்படி பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் நல்லது. தென் முன்னாடியெல்லாம் இந்த சோஷியல் மீடியா இல்லையா, அப்பவும் எவ்வளோ 365 நாள் படம் ஓடி இருக்கு, எவ்வளவோ படங்கள் ஓடி இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி படங்கள் ஏன் இப்போ ஓடாது? ஸோ கண்டென்ட் நல்லா இருந்தா கண்டிப்பா ஓடும். அண்ட் மவுத் பப்ளிசிட்டியில் இட்ஸ் குட். இப்போ நம்ம பேசி இப்போ ஒரு எவ்வளோ பேர்கிட்ட பேச போறோம் இல்லை, சோஷியல் மீடியா வழியாக நம்ம ஒரு படத்தோட கருத்தை சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படி இல்லை, உங்கள் நண்பர்கள்கிட்ட சொல்லுங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லுங்க. பட் சோஷியல் மீடியான்றது வந்து இப்போ நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அதுவே ஒரு பிஸ்னஸாக மாறிடுது. ஸோ அப்படி ஸோ அது அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ that's what I think. I don't know. I feel like in the COVID kapro நிறைய பேர் are trying to stop themselves or like restricting themselves from going to the theater. எதுக்குன்னு தெரியாது, மேபி கம்ஃபர்ட் ஜோன் ஆயிடுச்சு. டிவியில வரும் எனிவே தெரியும் எல்லாருக்குமே. ஒரு 2 weeks கழிச்சதுக்கு அப்புறம் இந்த மூவி ஓடிடியில பார்க்கலாம், எதுக்கு போகணும் அந்த மாதிரி. ஐ திங்க் that already that headspaceல இருக்கு எல்லாருமே. ஸோ அதுக்கு மேல if you have negative reviews then கண்டிப்பா people won't even take the effort to even give the movie a chance. Yeah, so I think, but also there's a positive that ipo people are focusing more on content, and good content wins no matter what. So people are giving these smaller films a chance. Like there are films that are big but people are like it may not work, and there are people who have this mindset, but also people think smaller films looks like they have good content, let's give it a chance nu solli pora nariya per irukku. So yeah, I also agree, like maybe we can stop the reviewing for a bit and then give people a chance to explore, figure out, take the decision, and then eventually word of mouth la panna nalla irukonna I feel. இப்போ வந்து ரொம்ப ஃபாஸ்டான உலகம். 9 to 12 hours ஒரு நாளைக்கு வேலை செய்கிறாங்க. மண்டே டு ஃப்ரைடே வேலைக்கு போயிடுறாங்க. சாட்டர்டே சண்டே தான் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ வந்து இப்போ வந்து அவங்க வந்து அதை எல்லாம் மறந்துட்டு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்டில் தான் தியேட்டருக்கு வராங்க. ஆக்சுவலி எவ்வளோ ஓடிடி என்ன விஷயங்கள் வந்தாலும் சில படங்களை தான் ஓடிடியில் பார்ப்பாங்க. அவங்களுக்கு வெளியில் வந்தால் தான் அவங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும். ஒன்று தியேட்ரு, இல்லைன்னா பீச், பார்க், இதுதான் அவங்களோட பொழுதுபோக்கு. அப்போ தியேட்டருக்கு வரும்போது நீங்கள் என்ன தான் ராங் கமெண்ட்ஸோ என்ன விஷயங்கள் கொடுத்தாலோ, படம் நல்லா மட்டும் இருந்தது, நல்ல விஷயங்கள் இருந்தது அப்படின்னா கன்ஃபார்மாக அந்த படம் ஓடும். நீங்கள் என்ன தான் ராங்காக சொன்னாலும் அங்கே வேலைக்கே ஆகாது, லோக்கலாக சொல்கிறதா இருந்தால். ஏன்னா 9 to 12 hours ஒரு நாளைக்கும் ஒருத்தன் உழைக்கிறான். அது சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனாக இருந்தாலும் வேற எந்த ப்ரொஃபஷனாக இருந்தாலும் ஒரு மனுஷனும் ஒரு நாளைக்கு மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுறான், உழைக்கிறான். அதுதான் சொல்றேன். இப்போ அதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்னதான் ராங் கமெண்ட்ஸ் கொடுத்திருந்தா கூட, என்னதான் ட்ரோல் பண்ணாலும் எந்த படத்தையும் நல்லா இருக்கு, அந்த கண்டென்ட் ஒரு படத்துல இருக்கு, நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னா எந்த படமா இருந்தாலும் ஓடக்கூடிய படங்கள் ஓடிடும். அதுதான் என்னோட கருத்து. 2 கேரக்டர் பண்ணியிருக்கோம்.
பார்த்துருக்கோம், ஹீரோவாகவும் பார்த்துருக்கோம், இது முன்னாடி ரெமோலையும் பார்த்துருக்கோம். அது எந்த கேரக்டராக நம்ம ஒரு ஸ்க்ரீன்ல கொண்டு வரவும் சரி, இது ஒரு ஆக்டராகவும் சரி, அது ஈஸியாக இருக்கு, இல்லை இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கு. டிஃபிகல்ட்னா எப்படி சொல்லணும்னா ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் நான் சொல்றேன், அந்த அந்த சுச்சுவேஷனாக நான் சொல்றேன், ஒரு கேரக்டராக அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க. டிபெண்ட்ஸ். அது கதை ஃபஸ்ட்டு கேட்கறச்சே நமக்கு தெரியும், லைக் இது என்னால் பண்ண முடியுமா முடியாதான்றது. அண்ட் தென் வி ட்ரஸ்ட் த டிரெக்டர் அண்ட் அவங்களோட ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து இந்த கதையை எப்படி கேட்டிருப்போம், அண்ட் தென் அவங்க டிரெக்டர் அந்த ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கிறவங்க அவங்க வந்து அவங்களோட மனசில் இருக்கிற ஒரு இது இருக்கும். ஸோ அவங்க கன்வே பண்ணுவாங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்றது. ஸோ தென் இட்ஸ் சிங்க் பிட்வீன் த டிரெக்டர் அண்ட் த ஆக்டர். ஸோ அது வந்து அது அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மூமெண்ட்ல அது ஒரு தருணமாக நடக்கும். ஸோ அண்ட் ஐ திங்க் தட் இஸ் ஹவ் இட் இஸ். நம்ம இப்போ என்ன கேரக்டர் கொடுத்தாலும் அது எப்படி என்னோட பாடியிலேருந்து எப்படி வருதுன்றதுதான் we have to take it. So I'm ready here to openly explore every characters and I'm looking forward. பயங்கர ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். Congratulations. Thank you so much. Thank you. படத்தோட சக்சஸ் மீட் மீண்டும் Yes, Kandipa, touch wood, hopefully. Thank you. Thank you, Praveen. Nice talking to you. Thanks. Yeah, thank you.